Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல chapter 34 chapter name Advanced Phraseography section 1 வந்து பார்க்க போறோம். ஓகே, செக்ஷன் 1ல என்ன அப்படின்னா நார்மலா ஃப்ரேசஸ்னா என்ன, ஒரு 2-3 வார்த்தைகளை சேர்த்து எழுதுறது, ஃபர்ஸ்ட் வர வார்த்தையோட பொசிஷனை வச்சு, கரெக்டுங்களா? அதுதான் வந்து பார்க்க போறோம். அதுதான் செக்ஷன் 1ல வந்து இருக்க போகுது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா அக்ரி வித் தி. எங்கெல்லாம் அக்ரி வித் தி வருதோ நீங்க சேர்ந்தா போலே எழுதலாம். அக்ரிக்கு கர்ரு வித் தி இப்படி எழுத போறீங்க. நெக்ஸ்ட் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இது எப்படி எழுதுறதுன்னா ஆல் ஸ்டோக் எழுதிட்டு அதுல சின்ன சர்க்கிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஸ்டோக், அவ்வளவுதான். லார்ஜ் சர்க்கிள் எண்டிங்ல வந்து எழுதணும் என்ன சைட்ல. ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். நெக்ஸ்ட் and in all probability. and in all probability இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. and in ஆளுக்கு திரும்ப ஆல் ஸ்டோக்கு, ப்ராபபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா பர் பி எழுதணும். and in all probability. அடுத்த வார்த்தை as fast as. as fast asக்கு ஒரு சர்க்கிள், அப்புறம் எஃப் ஸ்டோக்கு, அப்புறம் எஸ்டி லூப்பு, அப்புறம் எஸ் சர்க்கிள். as fast as. நெக்ஸ்ட் as it were. இதை எப்படி எழுதுறாங்க பாருங்க. asக்கு வந்து எஸ் சர்க்கிள், இட்டுக்கு டி, வேருக்கு வந்து டவுன்வர்ட் ஆறு. as it were. அடுத்த ஃப்ரேஸ் as much as were. இதுவும் சேம் தான். asக்கு எஸ் சர்க்கிள், மச்சுக்கு இச்சு, திரும்ப இன்னொரு ஆஸ்க்கு எஸ் சர்க்கிள், வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஆர். as much as where. as the matter. asக்கு எஸ் சர்க்கிள், திக்கு வந்து டிக் தி, மேட்டருக்கு வந்து எம் டபுள் பண்ணி எழுதிடணும். as the matter. நெக்ஸ்ட் brought forward. brought forward. brought-க்கு வந்து பர்ரை ஹால் பண்ணிட்டு ஃபார்வேர்டுக்கு வந்து ஃபர்ரு பேஸ்டோக்கு வந்து ஹால் பண்ணிடணும். ஃபார்வேர்டு. நெக்ஸ்ட் பை அண்ட் பை. இதை எப்படி எழுதுறாங்கன்னா பி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, அப்புறமா அண்டு ஸ்டோக்கு, திரும்பியும் பி. ஓகே, பை அண்ட் பை இப்படி வந்து எழுதணும். நெக்ஸ்ட் பை தி பை. இதுமே பை அண்ட் பை மாதிரிதான். பி டிக் தி பை. பி டிக் தி பை, அவ்வளவுதான். பை அண்ட் பை. பை சம் மீன்ஸ். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா பை, பைக்கு பி, சம்முக்கு எஸ் சர்க்கிள் எம், அப்புறமா மீன்ஸ் ஸ்டோக்கு எம் என் ஹூக்கு, அதுல எஸ் சர்க்கிள். பை சம் மீன்ஸ். நெக்ஸ்ட் டீலிங் வித் தி. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. டீலிங் ஸ்டோக் ஃபுல்லா எழுதிட்டு வித் தி, அக்ரி வித் தி எழுதணும் இல்லையா, சேம் தான். டியை வந்து டார்க்கா எழுதணும், இங்க வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா எழுதணும். டீலிங் வித் தி. டிஸ்கஸ் தி மேட்டர். டிஸ்கஸ் தி மேட்டர். இதையும் அப்படியே சேர்ந்தா போல எழுத வேண்டியதான். டிஸ்கஸ், டிஸ்கஸ் தி மேட்டர். இதுக்கு முன்னாடி வந்து as தி மேட்டர் வந்து பார்த்துருப்போம், அதே மாதிரி தான். டிஸ்கஸ், டி வந்து அழுத்தி எழுதுறோம். நெக்ஸ்ட் எவ்ரி சர்க்கம்ஸ்டான்ஸ். எவ்ரி சர்க்கம்ஸ்டான்ஸ். ஆல் ஸ்டான்சஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். எவ்ரி சர்க்கம்ஸ்டான்ஸ் மட்டும் இருக்கு, அதனால சின்ன சர்க்கிள் எழுதணும். எவ்ரி வர்ற அழுத்தி எழுதிட்டு ஸ்டான்ஸ். ஓகே, எஸ் டி என்எஸ் சர்க்கிள், பெரிய சர்க்கிள் எழுதக்கூடாது, ஏன்னா ஸ்டான்சஸ்ன்னு இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐ ஆம் சர்டைன் தட் யூ ஆர். ஐ ஆம் சர்டைன் தட் யூ ஆர். மொத்தம் 6 வார்த்தை வருது இதுல. ஐ ஆம் சர்டைன் தட் யூ ஆர். ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஆம் இன்க்ளைன்டு to think. I am inclined to think.
இதில் மொத்தம் 5 வார்த்தை வருது. I am inclined to think. I amக்கு I am எழுதிட்டு inclinedக்கு தனியாக inclined எழுதிட்டு to think அப்படியே மொத்தத்தையும் சேர்ந்தப்போ எழுத வேண்டியது. நெக்ஸ்ட்டு I am persuaded. I am persuaded. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. I amக்கு I M, persuadedக்கு பர்ரு எஸ் சர்க்கிள் வே டெட். I am persuaded. Next, I am very glad. I am very glad. I am ஸ்டோக் எழுதிட்டு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வர்ரு கிளாடுக்கு கல்ல ஹால் பண்ணி எழுதியாச்சு. I am very glad. Next, I think it is necessary. I think it is necessary. இதே எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. I thinkக்கு இத்து, it is necessary, இட்டு எஸ் சர்க்கிள் necessary full stop. I think it is necessary. I think that you are. I am certain that you are பார்த்தோம் இல்லையா, சேம் தான். I think that you are. Next, all circumstances பார்த்தோம். இப்போ வந்து in all circumstances. In all circumstances. Okay, all வரதால plural. So circumstances large circle எழுதணும். In all circumstances. In all circumstances. Next, in his own opinion. In his own opinion. இன்னுக்கு என்ன, ஹிஸ்ஸுக்கு எஸ் சர்க்கிள், ஓனுக்கு வந்து திரும்ப என்ன, ஒப்பீனியனுக்கு என்ன என் ஹூக்கு. In his own opinion. Next, in the meantime. In the meantime. இது எப்படி எழுதுறதுன்னா, இன்னுக்கு என்ன, தீக்கு தி, மீனுக்கு எம் என், டைமுக்கு டிஎம். In the meantime. Next, in this country. இன்னுக்கு என்ன, திஸ்ஸுக்கு இத்து எஸ், எப்பயுமே எழுதுற ஸ்டோக்கு. கண்ட்ரிக்கு கண்ணை ஹால் பண்ணிட்டு ரீஸ்டோக். In this country. Next, in this matter. In this எப்பயும் போல எழுதிட்டு மேட்டருக்கு எம் டபுள் பண்ணிடுவோம். In this matter. In this respect. இதை எப்படி எழுதுறாங்க பாருங்க. எப்பயும் போல in this எழுதிட்டு ரெஸ்பெக்டுக்கு ஆறு எஸ் பி. ஓகே, ஆறு எஸ் பி. இது கவனமா எழுதணும், இப்படி எழுதிடக்கூடாது. இப்படி எழுதிட்டிங்கன்னா அது ஹெச் மாதிரி ஆயிரும். இது வந்து கவனமா எப்படி வந்து எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், நாட் வித்ஸ்டாண்டிங் சச். Not withstanding such. ஆல்ரெடி நாட் வித்ஸ்டாண்டிங்னா நம்ம வந்து என் டி இப்படி எழுதிடுவோம். அதில் அப்படியே சச் எழுத வேண்டியதான். நாட் வித்ஸ்டாண்டிங் சச். நெக்ஸ்ட், நாட் வித்ஸ்டாண்டிங் தட். சச்சுக்கு பதில் தட் எழுத போகிறோம், அவ்வளோதான். வேற எதுவும் புதுசாக வந்து இருக்க போகிறது கிடையாது இதில். நாட் வித்ஸ்டாண்டிங் தட். நாட் வித்ஸ்டாண்டிங் இப்படி எழுதுவோம், தட்டுக்கு அப்படியே தட் எழுத வேண்டியதான். இத்தை வந்து ஹால் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஆன் எய்தர் ஹேண்ட். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு, எல்லாமே கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஆன் எய்தர் ஹேண்டு. ஆன் எழுதிட்டு எய்தருக்கு தர்ரை ஹால் பண்ணிட்டு அதில் என் ஹூக்கு. ஓகே, ஆன் எய்தர் ஹேண்டு. ஆன் எய்தர் சைடு அப்படின்னு வரப்ப ஆன் எழுதிட்டு எய்தருக்கு தர்ரு எழுதிட்டு சைடுக்கு எஸ் டி. ஆன் எய்தர் சைடு. ஆன் தி அதர் ஹேண்ட். ஆன் தி அதர் ஹேண்ட் இது எப்படின்னா,
ஆன் தி ஸ்டோக் எழுதிட்டு இது ஹால் பண்ணி எழுதி அதில் என் ஊக்கு. ஓகே, ஆன் தி அதர் ஹேண்ட். இதே தான் ஆன் தி அதர் சைடு. ஆன் தி அதர் சைடு ஆன் தி ஸ்டோக் எழுதிட்டு அதற்கு இது எழுதிட்டு சைடுக்கு எஸ் டி. ஆன் தி அதர் சைடு. ஆன் தீஸ் அகேஷன்ஸ். ஆன் தீஸ் அகேஷன்ஸ். தீஸ் வரதால ப்ளூரல், அதனால அகேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி எழுதுறதுன்னா ஆன் எழுதிட்டு தீஸ் த்ரூதுலையில கட் பண்ணிட்டு அகேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து எழுதும். ஓகேங்களா? ஆன் திஸ் அகேஷன். திஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர். ஸோ அகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது எப்படி எழுதுறதுன்னா ஆன் கோட்டுக்கு மேலே நிறுத்திடணும். தீஸ்ன்னு வரதால த்ரூ தி லைன், திஸ் வரதால கோட்டுக்கு மேலே நிறுத்திட்டு அகேஷன், அவ்வளோதான். ஓகேங்களா? திஸ் அகேஷன் தான் வரும், திஸ் அகேஷன்ஸ்னு வராது. நெக்ஸ்ட் ஆன் திஸ் மேட்டர். இது எப்படி எழுதுறதுன்னா அதே தான். ஆன் திஸ் கோட்டுக்கு மேலே நிறுத்திடணும், மேட்டருக்கு எம் டபுள் பண்ணணும். ஆன் திஸ் மேட்டர். பெக்கூலியர் சர்க்கியூம்ஸ்டான்சஸ். பெக்கூலியர் சர்க்கியூம்ஸ்டான்சஸ். லாஸ்ட்ல வந்து ஸ்டான்சஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பெரிய சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ பெக்குலியருக்கு நம்ம நார்மலாக இப்படி எழுதுவோம். பெக்குலியர். சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு எஸ் டி, ஸ்டான்சஸ் இருக்கிறதால பெரிய சர்க்கிள். இல்லை ஸ்டான்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா சின்ன சர்க்கிள். நெக்ஸ்ட்டு பர் ஆனம். இது எப்படி எழுதுறதுன்னா பர் இப்படி எழுதிட்டு ஆனமுக்கு என் எம். பர் ஆனம். நெக்ஸ்ட்டு பர்சன்ட். பர் இப்படி எழுதுவோம், அதில் சென்ட். பர்சன்ட். பர்சன்டேஜ். இது எப்படி எழுதுறதுன்னா பர் இப்படி எழுதுவோம், பர்சன்ட் இப்படி எழுதுவோம், அதில் ஒரு ஏஜ் ஸ்டோக். பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் குவைட் அக்ரி. குவைட் அக்ரி. குவைட்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் கேவை ஹால் பண்ணி எழுதுவோம், அதில் கர் எழுதிட்டீங்கன்னா குவைட் அக்ரி. இதுவே குவைட் அக்ரியபிள். குவைட் அக்ரியபிள் வந்துச்சுன்னா கேவை ஹால் பண்ணிட்டு அக்ரி பல். குவைட் அக்ரியபிள். அதுக்கப்புறமா so that we may. ஸோ இப்படி எழுதுவோம், அதில் தட்டு. நெக்ஸ்ட்டு வி நார்மலாக எழுதுவோம், அதில் மே. ஸோ தட் வி மே. அதுக்கப்புறமா டேக் தி லிபர்ட்டி. டேக் தி லிபர்ட்டி. டேக் ஸ்டோக் இப்படி எழுதுவோம், டிக் தி. லிபர்ட்டிக்கு பர் கட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? பர் வந்து சேர்ந்தா போல எழுதணும். டேக் தி லிபர்ட்டி. நெக்ஸ்ட்டு தேர் வேர். நார்மலாக தேர்ன்றது இப்படி எழுதுவோம், தேர். வேருக்கு வந்து டவுன்லோட் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர் வேர். அடுத்து தோஸ் விச் வி ஆர் நவ். இதை எப்படி எழுதுறாங்கன்னா தோஸுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இது எஸ் எழுதணும், விச்சுக்கு இச்சு ஸ்டோக்கு, வி ஆர் வரதால் அப்படியே டபுள் பண்ணிட்டு நவுக்கு என்ன ஹவு ஹூக்க வந்து அப்படியே சேர்ந்தா போல எழுதிடணும். தோஸ் விச் வி ஆர் நவ். தோஸ் ஹூ ஆர். தோஸுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இது எஸ், ஹூக்கு ஹூ ஸ்டோக்கு, ஆருக்கு அப்வர்ட் ஆர். தோஸ் ஹூ ஆர். தோஸ் ஹூ வேர். அடுத்து தோஸ் ஹூ வேர். இது எப்படி எழுதுறதுனா அதே மாதிரி தோஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எழுதிட்டு ஹூ எழுதிட்டு வேர்னாலே டவுனோட ஆறு தான். தோஸ் ஹூ வேர். நெக்ஸ்ட் த்ரூ தி வேர்ல்டு. த்ரூ தி வேர்ல்டு. இது எப்படி எழுதுறாங்கன்னா த்ரூ ஸ்டோக் எழுதிட்டு அதில் தி எழுதிட்டு வேர்ல்டுக்கு வே, அப்புறமா ஆறு, அப்புறமா இல்டுக்கு வந்து எல்ல டவுனோட எல்ல வந்து ஹால் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? த்ரூ தி வேர்ல்டு. நெக்ஸ்ட் டு பிரிங் தி மேட்டர். டு பிரிங் தி மேட்டர். இது எப்படி எழுதுறாங்கன்னா டூ எழுதிட்டு அப்புறம் பர்ரு இங்கு பிரிங் ஆயிடுச்சு, அப்புறம் தி
மேட்டருக்கு நம்ம எம்மை டபுள் பண்ணிடுவோம். ஸோ டு பிரிங் தி மேட்டர். நெக்ஸ்ட்டு வெரி சாட்டிஸ்ஃபேக்டரிலி. இது எப்படி எழுதுறாங்கன்னா வெரி ஸ்ட்ரோக் எப்பயும் போல எழுதிட்டு சாட்டிஸ்ஃபேக்டரிலிக்கு எஸ் டி அப்புறமா எஸ் ஆர் லீ வரதால அதில் ஒரு எல். வெரி சாட்டிஸ்ஃபேக்டர்லி. யூ வில் அக்ரி. இது எப்படி எழுதுறாங்கன்னா யூ வில் கர். ஓகே, குவைட் அக்ரி நம்ம வந்து பார்த்துருப்போம், அந்த கர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூ வில் ப்ராபபிளி. யூ வில் ப்ராபபிளி. யூ வில் ப்ராபபிளிக்கு பர்ரு அப்புறமா அதிலே பி. யூ வில் ப்ராபபிளி. அவ்வளோதாங்க, செக்ஷன் 1 வந்து முடிஞ்சிருச்சு.